அமிர்த் அனுபவ் என்ற புத்தகத்திலிருந்து குரு வந்தனம் என்ற 2வது சாப்டர் அப்படிங்கிற அந்த 2வது சாப்டர்ல இருந்து இன்னைக்கு 5வது ஸ்லோகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 5வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கைவல்யம் என்ற தங்க தானியத்தை பெரியவன் சிறியவன் என்று வேறுபாடு இன்றி சீராக பகிர்ந்து கொடுக்கும் ஒருவர் உண்டு. ஞானியின் விழியின் தரிசனத்தால் அதை வெளிப்படுத்தும் அவர்தான் சத்குரு. இதுதாங்க டோட்டல் சாராம்சம். ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டேன், சரியா? ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கணும், சரியா? மராட்டியில சொல்லணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஸோ டெஸ்னியில் சொல்லணும் அப்படின்னா கூட ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். கைவல்யம்னா உங்களுக்கே தெரியும், மோட்சம் இறுதி இலக்கு, நம்மளுடைய இறுதி இலக்கு இந்த கைவல்யம் அப்படிங்கிறது. கனகாட்சியா அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம், தானா அப்படின்னா துளின்னு அர்த்தம், சரியா? அடுத்து வந்து ஜோ கி ஹூ, அதாவது யார் என்றால். அடுத்தது தோர ஷானா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து பெரியவனும் சிறியவனும் அப்படிங்கிற பேதபாடு இல்லாம அவர் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு அர்த்தம் அது திருஷ்டாட்சியா தர்ஷனா அப்படின்னு சொல்றாரு, சரியா? சோ திருஷ்டாட்சியா தர்ஷனா எப்படி கொடுக்கிறாருங்கிறதா எனக்கு ரொம்ப முக்கியம். உபதேசம் பண்ணி கொடுக்கறதா இங்க சொல்லவே இல்லை. தரிசனத்தின் வாயிலாக கொடுக்கிறார், விழிதர்ஷனத்தின் வாயிலாக கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவர் தான் உண்மையான குரு அப்படிங்கிறது மராட்டியில இருக்கக்கூடிய ஸ்லோகம். சரி, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். கைவல்யம் என்ற தங்க தானியத்தை, அது வந்து ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இருக்கிறதுலே பியூரஸ்ட் மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா கோல்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த தங்கத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப கைவல்யம் அப்படிங்கிறது என்னது, மோட்சம் அப்படிங்கிறது என்னது, பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் கைவல்யம், சரியா? நான் பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிட்டேன்னா நீ கைவல்ய ராஜாவாக மாறிவிட்ட. நம்ம ஞானதேவருக்கு பேர் கைவல்ய ராஜா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் ஆகலாம், எப்ப ஆகலாம் அப்படின்னா, நான் பிரம்மம் என்று உணர்ந்த மறுகணத்தில் நான் கைவல்யமாக மாறிவிடுகின்றேன். அந்த கைவல்யத்தை எதோட கம்பேர் பண்றாருன்னா தங்க தானியத்தை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாரு. ஒரு ஏன்னா துளி கோல்டும் சரி, ஃபுல் கோல்டும் சரி, எல்லாமே பியூர் தான். கோல்டுன்னு சொல்லிட்டாலே அது பியூர் தான். அது துளின்னு சொல்லணும்னு நம்ம அவசியம் கூட இல்லை. துளி என்ற வார்த்தையோடு சொல்லுகின்றார், சரியா? அந்த ஒரு துளியை அப்படின்னா அந்த கைவல்யத்தை அவர் தருகிறார். யாருக்கு தருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? டிஃப்ரென்ஸே பார்க்க மாட்டாருங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ரொம்ப வயசு கம்மி, இவன் ரொம்ப முதிர்ச்சி ஆயிட்டான், இவன் அப்படி, இவன் இப்படி. I will never find any difference at all, சரியா? சோ எந்த வித்தியாசமுமே இல்லாமல் அனைவருக்கும் நான் சீராக பகிர்ந்து கொடுக்கின்றான், அவன் தான் ஒரு உண்மையான குரு. சோ இதான் வந்து ஒரு குரு வந்ததுல மெயின் பாயிண்டா சொல்ல வந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, சரியா? கைவல்யம் என்ற தங்கம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமாங்க, அது தங்கம் தாங்க, ஆனாலும் எங்களுக்கு அந்த தங்கத்து மேல ஆசை வர மாட்டேங்குது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிடுங்க, சரியா? பட் எனிவே அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியவன் சிறியவன் என்று வேறுபாடு இன்றி. இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லவன் கெட்டவன், வயசு கம்மி வயசு ஜாஸ்தி, அவனுக்கு தகுதி இருக்கு அவனுக்கு தகுதி இல்லை, சோ இந்த மாதிரி எந்த விதமான பேதபாவம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம், சரியா? சோ எந்த பேதபாவமும் இல்லாமல் நான் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பவர் அப்படிங்கிறவர் அந்த குரு. இது 2வது முக்கியமான பாயிண்ட். அதை விட முக்கியமான பாயிண்ட் தான் இங்க 3வது இருக்கு. வெளி தரிசனத்தால் வெளிப்படுத்தி வைப்பான். அப்போ ஞானி அதை எப்படி கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம வந்து சத்சங்கம் பண்றோம், நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்றோம், பிரம்மம்னா யாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆராய்ச்சி செய்து இதெல்லாம் வந்து அப்படியே இந்த ஆய்வை கொண்டு வந்து உனக்கு கொடுத்து அப்படியே தான் பெற்ற இன்பம் அவனுக்கு கொடுத்தாரா அப்படி இல்லையா, சரியா? பிகினிங்ல இருந்து எனக்கு கவனிச்சீங்கன்னா கஷ்டமே இல்லாம நீங்க வந்து ஞானியாகக்கூடிய ஒரு டெக்னிக் தான் குரு வந்து செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல இருந்தே அவர் சொல்லிட்டு வர்றாரு, சரியா? இங்கேயும் அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தரிசனத்தால், விழி தரிசனத்தால் அவர் அதை செய்து கொடுப்பார். உடனே நீங்க வந்து ஓ அப்படியா, அந்த நெத்தியில் இப்படி தொட்டு விட்டா ஞானி ஆயிடுவாங்களா, அவர் இப்படி கண்ணை பார்த்துட்டா ஞானி ஆயிடுவாங்களா, அவ்வளவுதான் டெக்னிக்கு அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு என்ன புரியுதுன்றதை நான் சொல்லிடுறேன்.
நீங்க பூரண சரணாகதியில போனீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் அவரை பார்த்தாலே நீங்க அது மாதிரி ஆயிடுவீங்க. அதுவும் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இங்க வந்து பர்டிகுலரா ஒரு பாயிண்ட் போட்டார்ல, பெரியவன் சிறியவன் தகுதியை பார்க்க கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காருல பர்டிகுலரா. அப்ப சரண்டராமன் போனாதான் பார்த்த உடனே ஞானி ஆவாரு. நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். ஞானதேவரன் நான் வந்து நிவர்த்திநாத் வந்து டே பிரம்மன் தான்டா நீ அப்படின்னு சொன்னாரு, பிரம்மம் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட நிலையில் இருந்தார், சுத்த சாத்வீகத்தில் இருந்தார், சுத்த மனமாக அவர் மனம் இருந்தது, அதனால அப்படி ஆயிட்டார் அப்படின்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது ஞானதேவருக்கு. ஆனா இங்க பர்டிகுலரா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நோ குவாலிஃபிகேஷன், எல்லாருக்கும் நான் தருவேன், இவனுக்கு தருவேன் இவனுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன். கொடுப்பான் குரு. குருன்னா அவன் யாருன்னா வேதமே இல்லாமல் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய வல்லவனாக இருந்தால் அவன் குரு என்று சொல்லியிருக்கின்றார். சரியா? அமேசிங்கான விஷயத்தில் அடுத்த 2 வரை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது எப்படி தருகின்றார் என்று சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு சொன்னோம். சரியா? வெளி தரிசனத்தில் அவர் வெளிப்படுத்துவர் தான் சத்குரு என்று வருகிறது. சரியா? அப்படின்னா what do you mean by that அப்படின்னா எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் குருவை தரிசனம் செய்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் இன்ஸ்பயர் ஆகும். என் கண்ணனுடைய வாழ்க்கையில நான் இன்ஸ்பயர் ஆகும்போதுதான் எனக்கு ஞானமே எனக்கு விளங்கிற்று என்று நான் சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் வில் ஆட்டோமேட்டிக்கலி மேக் யூ டு தி ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப குரு வந்து இவர் ஞானத்தை எல்லாம் விசாரம் செய்து புகட்டி தர்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. அவனுக்கு இருக்கிற ஈகோல வந்து இதெல்லாம் வந்து ஏத்துக்கவா போறானுங்க? நோபடி இஸ் கோயிங் டு டேக். ஈகோ இல்லாம போனாதானங்க புரியுமே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஈகோ உடைக்கிறது தான் உபதேசம் அப்படிங்கிறீங்க. ஆனா ஈகோவோட கேட்டா என்னத்த புரிய போகுது? ஒரு மண் புரியாது. சரியா? அப்போ என்னதான் பண்றது அப்படின்னா, குருவின் அருகில் இருந்தாலே போதும். நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. முதல்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஞானேஸ்வரியில நம்ம படிச்சோம். இன்னைக்கு அதே விஷயத்தை தான் படிச்சோம். குருவினுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கு. ஞானதேவர் சொல்லுகிறாரு, டேய் என்னுடைய கிரந்தத்தை நீங்க படிச்சாலே மனன நிதித்தியாசனங்கள் சேர்ந்து கிடைத்து விடுமடா. சச்ச வே இது எழுதப்பட்டிருக்கின்றதுன்னு தன்னை பெருமையாக நினைக்கல. என் குருவின் அனுகிரகம் இருந்ததால் இது எனக்கு சாத்தியமாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் வந்து எனக்கு இந்த கிரந்தத்துல நான் சொல்லியிருக்கேன் என்று ஞானதேவன் சொல்லி இருந்ததை நீங்கள் கவனித்திருக்க கூடும். சரியா? நீங்க கிட்டத்தட்ட அதே விஷயம் தானே இங்க வந்திருக்கு பாருங்களேன். குருவின் கடாட்சம் கிடைத்துவிட்ட மாத்திரத்தில் எனக்கு அத்தனையும் கிடைத்து விட்டன என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் வருது. சரியா? இப்ப குருவின் கடாட்சம் அப்போ உனக்கு மட்டும்தான் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கலன்ற மாதிரி அர்த்தமாயிடும் இல்லையா? ஏன்னா பிரம்மம் தான் குருவா இருக்கு. அப்போ பிரம்மம்னா எல்லாமே அதுதான் இருக்கு. அப்படிங்கிறப்போ பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் ஒன்றாக தரிசனம் கொடுப்பவரே குரு என்ற விஷயத்தையும் சொல்லிடணும். அதையும் இங்க பாயிண்ட்லயே மென்ஷனே பண்ணிட்டாங்க. சிறியவன் பெரியவன் தகுதியை பார்த்து நான் இவனுக்கு கொடுப்பேன் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் இல்லை, அனைவருக்கும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுபவன் சொல்லியாச்சு. சரியா? ஆனா இங்க செக் பாயிண்டா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, குருவை இன்ஸ்பயர் ஆகி நீ அந்த ஞானத்தை பெற வேண்டும் சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆகும்? நான் வந்து பல மணி நேரம் உங்களுக்கு உபதேசம் பண்ணி, ஒரு குரு வர்றாரு, அவர் வந்து பல மணி நேரம் ஒருத்தனுக்கு உபதேசம் பண்றான். அவன் புத்தியை வச்சு ஆராய்ச்சி பண்றான். அவன் ஈகோட தான் ஆராய்ச்சி பண்ணுவான் இல்லையா? அது அவ்வளவு ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொருத்தன் வர்றான், ஜஸ்ட் அந்த குருவை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கான். அவர் இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கான்னா அவருடைய உபதேசத்தை அவன் கேட்கல, அவருடைய நடை உடை பாவனை என்று அவரிடம் அவன் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கான். சரியா? குருவின் கடாட்சம் அப்படின்னு இங்க வரும்போது இந்த சிஷ்யன் கண் கொண்டு அந்த குருவை பார்த்தல் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே மாத்தி சொல்றேன் பாருங்க. குருவின் கடாட்சம் கிடைத்தால் அப்படின்னு சொல்லும் போது இங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, அவ்வளவுதான். குரு சிஷியனை சந்திக்கின்றார், சிஷ்யன் குருவை சந்திக்கின்றான். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், நோ மோர் அனாலிசிஸ், நோ மோர் திங்கிங், எதுவும் வேண்டாம்னு சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். சரியா? அப்போ அது எப்படி நடக்கும்னா இப்படித்தான் நடக்க முடியும் என்பது எனது புரிதலாக இருக்கின்றது. சோ அருகில் இருந்து கொண்டு நீ அங்க இருந்த அப்படின்னு சொன்னா அவர் என்ன பேசுறாரு, அது என்ன அனலைஸ் பண்றாருன்னு ஈகோவோட அனலைஸ் பண்ணாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒருவேளை ஈகோ இல்லாம அனலைஸ் பண்ணா புரிஞ்சுக்கலாம். ஆனா அனலைஸே வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? அவரை பார்த்துக்கிட்டே இரு, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிக்கிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்கா ஈகோ காணாம போயிடும். ஈகோ காணாம போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னது காதுக்குள்ள போயிருக்கும்ல, உனக்கு புரியாம தான் இருந்திருக்கும். ஆனா காதுக்குள்ள போனது இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா விளங்கி ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் ரீச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அனுபவத்துக்கு வந்துருங்க. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானமின்றி ஞான அனுபவம் கிடையாது. அறியாமை அஞ்ஞானம் ஞானத்தால் தான் களையப்பட முடியும்.
மறந்ததை நான் மீண்டும் நினைத்தால்தான் நான் ஞானியாக முடியும். ஸோ தட்ஸ் தி ப்ராசஸ் இஸ் சப்போஸ் தட் ஒன். பட் அதற்கு மிகப்பெரிய தடை என்னங்க? ஈகோ தானேங்க. அப்ப இந்த ஈகோவை கரைப்பதற்கு குரு வேண்டாம். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். பிரம்மஞானத்தை படிச்சவன நமக்கு யாருக்குமே டைரக்டா வந்து கிடைக்காது, அது அனுபவம் கிடைக்காது. குருவர்களால் மட்டுமே கிடைக்கும்னு சொல்றதுக்கு வேற ஒரு மண்ணாங்கட்டி ரீசனும் கிடையாது. குரு இருந்தாதான் ஈகோ அடிபடும் என்றதுதான் வேற ஒரு மண்ணாங்கட்டி ரீசன் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ குரு இருந்தா அவர் ஈகோவை அழிச்சிருவாரா அப்படிங்கிறது இல்ல. குருவை பார்த்தேன்னா ஈகோ தானா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் இங்க மீனிங்ன்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? when you keep on feel and realizing the Guru's presence, குருவர்கள் இருந்து கொண்டு அவரிடம் நீ வாடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஈகோ கரைய ஆரம்பிக்கும். இப்போ அனுபவ பாடம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சிம்பிளி ஸ்பீக்கிங், அவர் அனுபவத்தால் உணர்வது அப்படிங்கிறது ஈகோ கரைகிறதுக்கு மிக எளிதாக இருக்கும். அதை சொல்லி புரிய வைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அப்போ மிக சுலபமாக அவர் அனுபவத்தால் அவர் புரிய வைக்கின்றார், அவரே சத்குரு என்பதாக இந்த ஓவியின் கருத்துக்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். சோ மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், கைவல்யம் என்ற தங்க தானியத்தை எந்த பேதமும் பார்க்காமல் பெரியவன் சிறியவன் என்ற எந்த வேறுபாடும் இன்றி சீராக பகிர்ந்து கொண்டிருக்கும் ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் குரு. அவர் எப்படி அதை செய்கின்றார் என்றால் விழி தரிசனத்தால் அதை வெளிப்படுத்தி தருகிறார், தன்னுடைய தரிசனத்தால் அதை தருகிறார் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? சோ இந்த தரிசனம்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒட்டுமொத்த ஞானத்தை கைவல்யத்தை அவர் எப்படி தந்தார் என்றால் தரிசனத்தால் தந்தார். இதுதான் வந்து மோஸ்ட் அண்டர்லைங் பாயிண்ட். சரியா? அப்போ அவருடைய தரிசனமே உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா எனக்கு நான் புரிஞ்ச வகையில அந்த இன்ஸ்பிரேஷனாக அவர் மாறுவார். அந்த இன்ஸ்பிரேஷன் உங்கள் ஈகோவை கரைக்கும். பிறகு இந்த ஞானம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக ஏறி நீங்கள் கைவல்யத்தை அடைவீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதுவே நல்ல புரிதல்.